வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட டே 38 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன பேசுகிறது? இன்றைக்கி என்னென்னா, இது பிக் பாஸில் இந்த சீசனில் சுத்தமாக இவங்களுக்கு என்ன கண்டென்ட் பண்ணுறதுனே தெரிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு கொடுக்கணும், எப்படி இந்த வீட்டில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சீசனை கொண்டு போகணும் சுத்தமாக மூளையே இல்லாமல் கான்செப்டே இல்லாமல் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு யோசனையே இல்லாமல் இந்த டாஸ்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடந்த இந்த தேவையில்லாத ஒரு ப்ராங்க் பண்ண ஒரு சண்டை, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்றைக்கி ரிவ்யூவில் பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக இது மட்டும் தான் அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பேச முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நம்ம ரிவ்யூ பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. இதுதான் நமக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பேசிக்காக இன்றைக்கி என்ன சொல்ல தோணுதுன்னா, பிக் பாஸுக்கும் சரி, பிக் பாஸ் நடத்துகிற டீமுக்கும் சரி, அவங்களுக்கு இந்த சீசனை எப்படி தூக்கி நிறுத்துறது, எப்படி இந்த சீசனை ரொம்ப பாப்புலர் ஆக்கிறது, எப்படி இதில் நிறைய ஒரு பாப்புலாரிட்டி கொண்டு எப்படி இந்த சீசன் ஹிட் ஆக்குறது அப்படின்றது சுத்தமாக தெரிலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பிக் பாஸே ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. போயிட்டு தீபக்கை கூப்பிட்டு சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லி வீடு பயங்கர கலவரமாகணும், ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. அப்போது ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும், பட் இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியணும், இவங்களுக்கு ஸ்டாஃபுக்கு தெரியணும்னு சொல்லி அவர் ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. இவங்களும் என்ன கான்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் லவ் டாபிக் எடுத்து லவ் மேட்டர்னு சொல்லி யார் ஸ்கூலில் லவ் பண்ணுறது அதை வச்சு சண்டைன்னு சொல்லி ஒரு கான்செப்டை பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு இந்த ஷோவை பார்க்குறோன்ற மாதிரியே ஒரு நாளும் வெறுப்பேற்றிட்டு இருக்கிறாரு சீரியஸாக. இது ஆக்சுவலாக இந்த ப்ரோமோலாம் நான் பார்த்தபோது நான் அந்த ப்ரோமோக்கெலாம் ஒன்றும் ட்ரிகர் ஆகலை. ஏன்னா ப்ரோமோலாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 7 சீசனாக பார்த்துட்டோம். இது 8வது சீசன், சரிங்களா? இந்த 8 சீசன் 7 சீசனில் பார்த்துட்டுனா உனக்கு ப்ரோமோவில் ஒன்று போடானுங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று நடக்கும், சரியா? அதே மாதிரி உனக்கு ப்ரோமோவில் போடுறது எல்லாமே கட்சியில் ப்ராங்க்கு இதுன்னு சொல்கிறான்னு சொல்லி தான் தெரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று இவனை பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுது. ஆனால் அந்த ப்ராங்க் பண்ணுறதுக்கு இவனுக்கு எடுக்கிற கான்செப்ட்டு, அதுக்கு இவனுங்க பண்ணுற விஷயம் இருக்குது தெரியுமா? அது என்ன பண்ணுறதே தெரியாமல் ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுறானுங்க. அதாவது சண்டை போடுறானுங்க கத்துறானுங்களே தவிர அதில் எந்த விதமான ஒரு இறைச்சலாக இருக்குது. எதுவுமே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேது, தங்க மாட்டேது. இந்த கேமை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சண்டை போடுறது கத்துறதுன்னா இதில் என்ன இருக்குது? இல்லைன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வெளில வரப்போதா, இல்லை நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்களா, இல்லை அதில் ஏதாவது சுவாரஸ்யம் பண்ண போகிறீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க? இனி பெரிய அப்படியே தீபக்கை கூப்பிட்டு சொன்னோன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து பாய்ஸ்லாம் சேர்ந்து என்னன்னா தீபக்கை கூப்பிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்களாம் வாங்க, வீடு ரொம்ப டல்லாக இருக்குது, இந்த இது இல்லை பிக் பாஸுக்கு என்னென்னா ஷோ ரொம்ப டல்லாக இருக்குது, வெளில ஒன்றும் பார்க்க மாட்டா, டிஆர்பிலாம் கீழே ஊந்துனுக்குன்றது அவரோட கவலை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தீபக்கை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்கள். அப்படியே அந்த பிரச்சனையை பண்ணி வீட்டில் அப்படியே வீடு 2 இல்லை 16 ஆகணும், இந்த வீடு 2 ஆகணும்னு சொல்லுவாங்க, இல்லை 4 ஆகணும்னு சொல்லுவாங்க. இவர் பிக் பாஸுக்கு வேறு வழியில் வீடு 16 ஆகணும்னு சொல்லிட்டார் போல இருக்குது. தீபக் வெளில ஏதோ அப்படி இப்படி ஐடியா பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து, தீபக்கு முத்துக்குமரன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து என்னமோ ஐடியா பண்ணி இந்த மாதிரி லவ் கான்செப்ட்டு, அதாவது பவித்ராவை வச்சுக்கிட்டு சத்யாவும் இந்த ராணுவும் சண்டை போடுறாங்க. சண்டை போட ஆகும்போது 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு சண்டை அந்த சண்டை பெருசாக போய் அதுலேருந்து அப்படியே பிடிச்சின்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கின்னு கத்திக்கின்னு எல்லோரும் ரியாக்ட் பண்ணின்னு பண்ணணும். இது மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய குழப்பமாக இருக்கணும், மேனேஜ்மெண்ட் பயங்கர திணறணும், அப்படியே பயங்கரமாக மேனேஜ்மெண்ட் திணறி சீசன் பல சீசனாக பார்த்தவங்களுக்கு இந்த ப்ரோமோலாம் பார்த்து நிறைய பேர் டென்ஷனாக இருக்க மாட்டாங்க. ஆனால் நிஜமாகவே இந்த ப்ரோமோ பார்த்து எவ்வளோ மக்கள் இந்த ஷோவை பார்க்குற எவ்வளோ பேர் ரிவ்யூ பண்ணுற எவ்வளோ பேர் டென்ஷன் ஆனாங்கன்னு எனக்கு தெரியாது. பல பேர் நிஜமாகவே இதில் ஏதோ நடந்துருக்குடான்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் ஏற்றி இருந்திருப்பாங்க, ஓகேவா? கடைசியில் எல்லாத்தையும் மட்டும் இது ஒன்றும் இல்லை, ஒரு சீக்ரெட் டாஸ்க், ஒரு ப்ராங்க்குன்னு சொன்னால் ஏங்க ஷோவை நடத்துங்க, நீங்கள் ஷோவை நடத்துங்கடா, ஆனால் எதுக்காக இப்படிலாம் பண்ணாதீங்கடா. இதெல்லாம் ரொம்ப ஒரு 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 கண்டென்ட்டே இல்லாமல் என்ன பண்ணுறதே தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கு. எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க, கத்துறாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுறாங்கன்றதுலாம் சரி. பட் ஆனால் நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க, ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க மேனேஜ்மெண்ட்டை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு. பட் நிஜமாகவே மேனேஜ்மெண்ட்னா டீச்சர்ஸ்லாம் இருந்ததில் சில பேருக்கு தெரியாதுல்ல இது ப்ராங்க்குன்னு. அது தெரியாததுனால அவங்க நிஜமாகவே சீரியஸாக பதட்டமாயிடுறாங்க. பதட்டப்படுத்தாதீங்க. பதட்டப்படுத்தி ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்றி ஹவுஸ்மேட்ஸாக இருக்கிறவங்களும் ப்ரெஷர் ஏற்றி, பார்க்குற எல்லாருக்கும் ப்ரெஷர் ஏற்றி, இதை பார்க்குற நிறைய பேர் புதுசாக பார்க்குறவங்களும் மேபி இந்த சீசனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் 7 சீசனாக பார்த்துருக்க மாட்டாங்க, போன சீசன் கூட பார்க்காம இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். அவன் நிஜமாக இது உண்மைன்னு நம்பிட்டு நிஜமாகவே இது உண்மையாடா, இது இப்படி பண்ணுறாங்களேடான்னு நினச்சி அவன் டென்ஷன் ஆகி உட்காந்து பார்த்துருப்பான்.
கட்சியில் எல்லாரையும் வெறுப்பச்சு நம்ம நம்ம வந்து எந்த பிக் பாஸில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துமே நான் ஒரு ஜென்ரலாக ஒரு ரிவ்யூவராக நான் சொல்கிறேன். பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே யாருமே பர்சனலாக சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய பேர் அது பர்சனலாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து இவங்க ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு கேம் ஷோக்கு பண்ணி நிற்கிறானுங்க, இவங்களோட பாப்புலாரிட்டி டிஆர்பிக்காக தான் எடுத்துப்பாங்கன்னு இருக்கும். அண்ட் பல பேர் வந்து என்னென்னா அதை வந்து இதெல்லாம் வந்து சும்மானு போடுற கேம்டான்னு சொல்லி எடுத்துப்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் ப்ராங்கிங் தெரிஞ்சாங்க அதை ஃப்ரீயாக விட்டு போயிடுவாங்க. பல பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் இதை மீறி சில பேர் கண்டிப்பாக, அது சில பேராக நிறைய பேர் எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக கொஞ்சம் சில பேராவது இது ரொம்ப சீரியஸ் உண்மைன்னு நினச்சி ரொம்ப எமோஷனல் ஆகி பயங்கரமாக இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு இது ப்ராங்க்னு தெரிஞ்சவுடனே பெரிய லெவலில் அவங்க கடுப்பாகி காண்டாயிடுவாங்க. அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு சீசனாக இது போயிட்டுருக்கு. கண்டென்ட் இல்லையா அவங்கக்கிட்ட? சரி, சண்டே சாட்டர்டே எபிசோடு கூட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஷோவில் ஒருத்தர் வந்து சொன்னார் தெரியுமா, ஏதோ ஒருத்தர் வந்து சொன்னார், அவர் 3 மாதமாக இந்த 106 நாளும் லீவ் போட்டுருவாராம். லீவ் போட்டு உட்காந்து ஷோ ஃபுல்லாக பார்ப்பாரா. அதுவும் என்னென்னா காலையிலேருந்து தூங்குற வரைக்கும் பார்ப்பாராம். இவங்க எல்லோரும் தூங்க போனது வந்து அவர் தூங்க போவாராம். சரி, இந்த மாதிரி டெடிக்கேட்டடான சில பேர் வந்து இதை வந்து ரொம்ப வந்து கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி பிக் பாஸை வந்து ஒரு இந்த 100 நாள் ஐபிஎல் சீசன் வந்து நடக்குது இல்லை 2.5 மாதம், அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த 106 நாளும் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது இந்த அங்கிள் இப்போ சொல்லி தெரியுது. அந்த சார் சொல்லி இப்போ தெரியுது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்களோ எனக்கு தெரியாது இல்லை, அப்படிலாம் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கவங்களுக்குலாம் இது வந்து எவ்வளோ பெரிய இதுவாக இருந்திருக்கும், ப்ரெஷராக இருந்திருக்கும். சரி, இன்னொன்று என்னன்னா, இது வந்து டாஸ்க்குன்னு சொல்லி இவங்க பண்ணால் கூட டாஸ்க்கை மீறி சில நேரத்தில் சில பேர் கொஞ்சம் பர்சனலாக ட்ரிகர் ஆகிடுவாங்க. ஏதோ இந்த பசங்க பொண்ணுங்களாம் கொஞ்சம் இந்த டாஸ்க்கை வந்து இதை வந்து அந்த என்ன தான் கோவப்பட்டு சண்டை போட்டாலும் பர்சனலாக வார்த்தை விடாமல் அது டக்குன்னு அந்த கேரக்டர் விட்டு வெளில வந்து ப்ராங்க் பண்ணுறது வெளில வராமல் அந்த கேரக்டருக்குள்ளேயே நிறைய பேர் இருந்துட்டாங்க. ஓகேவா? அது ஏன்னா நைட்டு அதுக்கப்புறம் அந்த எபிசோடில் காட்டல, 1 hour எபிசோடில் காட்டல, பட் 24 hours நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த 24 hours வந்து எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சத்யாவாக இருக்கட்டும், ராணாவாக இருக்கட்டும், எல்லாருமே. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒன்றும் இல்லை, இவர் வந்து இந்த தீபக் வந்து என்னென்னா இந்த மாதிரி டாஸ்க் வந்து பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பயங்கரமாக ஏதாவது ஒன்று வீடை வந்து 16 ஆக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க போய் என்ன பண்ணாங்க, நம்ம லவ் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்கூல் நேற்றே நான் ரிவ்யூவில் சொல்லணும்னு நினச்சேன், அந்த பாயிண்ட்டை சொல்ல வேணாம்னு நினச்சேன், பட் நீங்கள் அந்த பாயிண்ட்டை சொல்ல வச்சுட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்குன்னு எடுத்தாலே நீங்கள் லவ் பண்ணுற கான்செப்ட் தான் எடுப்பீங்களா? ஏன் மற்ற சீசன்லாம் நீங்கள் பார்த்ததில்ல, ஸ்கூல் டாஸ்க் அப்படி வந்தாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க, கொஞ்சம் காமெடி பண்ணின்னு. அது கிரிஞ்சாக தான் இருக்கும், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் அதுவாவது பரவாயில்ல, பார்த்துடலாம், கொஞ்சம் ரசிச்சிக்கலாம், அவன் குழந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு விட்டுடலாம். நீங்கள் ஸ்கூல் டாஸ்க்குன்னு எடுத்தோடனே லவ்ன்ற கான்செப்ட் பிடிச்சிட்டிங்க. ஸ்கூலில் வந்து லவ் பண்ணி நிற்கிறாங்க, அதுவும் டபுள் சைடு லவ்லாம் இல்லை, ட்ரையாங்கிள் சைடு லவ், 4 சைடு லவ், இதெல்லாம் பண்ணினுக்கிறாங்கன்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இதே ஒரு கான்செப்ட் வச்சுருக்கீங்க. அந்த கான்செப்ட் தான் நீங்கள் ப்ராங்காக வேறு பண்ணணும்னு எடுத்துகிட்டு என்னென்னா, பவித்ரா வந்து சத்யாவும் ராணாவும் வந்து 2 பேரும் பவித்ரா வந்து லவ் பண்ணுறாங்க, ப்ரப்போஸ் பண்ண வராங்க, ஏதோ சண்டை போட ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டு பவித்ரா வந்து ராணவ் நீ இப்படி என்கிட்ட பேசாதுன்னு சொல்ல சத்யாவும் சப்போர்ட் பண்ண, சத்யா நீ இப்படி பேசாதுன்னு பவித்ரா சொல்ல, ராணுவும் இப்போ சத்யாவும் சண்டை போடுகிறது தான் இவளோட ப்ராங்க் கான்செப்ட். அங்கே ஆரம்பித்து இது ஸ்கூலா, இந்த ஸ்கூலில் எதுக்கு லவ் பண்ணணும், லவ் பண்ணுறது ஒரு இதுவா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து லவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கும்பலும், லவ் பண்ணுறது வந்து தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு கும்பலும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே பிரிஞ்சு மேனேஜ்மெண்ட்டை வெறுப்பேற்றுறாங்களாம். இதுதான் கான்செப்ட். இதில் வந்து ஒரு கான்செப்டாக இவங்க பண்ணும்போது என்ன, எல்லோரும் சூப்பராக ஆக்டிங் விட்டாங்க, எல்லோரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ராணவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், சௌந்தர்யா, அப்புறம் விஷால், அப்புறம் ரியா, அப்புறம் இவங்க சாச்சனா, ரஞ்சித் சார், அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க ப்ளே ரோலை நல்லா தான் பண்ணாங்க. எல்லோரும் தர்ஷிகா எல்லாருமே நல்லா தான் பண்ணாங்க. அது அன்ஷிதா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆனால் அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னென்னா இந்த டீச்சர்ஸ் சைடு வந்து இன்றைக்கி பண்ண பிரச்சனையில் சௌந்தர்யா வந்து பண்ணி கத்தி பேசி எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணல. ஜாக்லினை கதறி அழுவிட்டாங்க. ஜாக்லின் வந்து நிஜமாகவே இன்றைக்கி எபிசோடு முடியும் போது கூட இந்த 24 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இப்போ கூட வந்து அருணும் ஜாக்லினும் இந்த வர்ஷினி, அப்புறம் மஞ்சரி, சிவா, அப்புறம் ஜெஃப்ரி, இவங்க எல்லாருமே இது நிஜமாகவே நடக்குது, எல்லாமே பர்சனல் ஆகிட்டாங்கன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நாளைக்கு எபிசோடில் வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் ப்ராங்க் அப்படின்னு சொல்லும்போது ப்ராங்க்குன்னு ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. சரி, பிக் பாஸ்க்கே நான் இதை கேட்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பண்ணி ஒரு வீட்டை வந்து ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக்குறன்ற பேரில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்து ப்ராங்க்குக்கு ஒரு அளவு இல்லாமல் போய் கேவலமாக எக்ஸ்ட்ரீமாக போய் பண்ணி ஒருத்தங்களை வெறுப்பேற்றி எமோஷ்னலாக அவங்க வந்து
நிஜமாகவே பர்சனலாகவே எமோஷனலாக ஹர்ட் ஆகி ஜாக்லின் வந்து ப்ராங்க் பண்ணல, நடிக்கலை. ஜாக்லின் கதறி கதறி அழுகுறாங்க. அதுவும் சௌந்தர்யா பேசின பேச்சுக்கு அப்படியே என்னமோ பயங்கர ஆக்ட் விட்றேன், பெர்ஃபார்மன்ஸ் விட்றேன்னு சொல்லி லோக்கலாக ரவுடி மாதிரி உட்காந்து கத்திக்கிட்டு அப்படியே லோக்கலாக இந்த சண்டை பஜார் இந்த கொழாடி சண்டையில் பண்ணுற மாதிரி கத்திக்கிட்டு அப்படியே பெரிய பருப்பு மாதிரி கத்திட்டு பார்க்க அவங்களுக்கு ரியாக்கு சண்டை அப்படி இப்படின்னு வர ஜாக்லின் பார்த்து ஒரு ஸ்டேஜில் வந்து சௌந்தர்யா ஏதோ சொன்ன அந்த ஃப்ளோவில் சொன்ன அந்த எமோஷனல் எங்கேயோ போன உச்சத்தில் நார்மலாகவே சௌந்தர்யா கோவம் வரும். இது ஆக்டிங் வேறு, ப்ராங்க். அதில் இன்னும் எங்கெங்கேயோ பேச நிஜமாகவே ஜாக்லின் கடுப்பாகி ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகி ஜாக்லின் அழுதுட்டாங்க. அழுது அங்கே வாஷ்ரூமில் போய் கதறி அழுவாங்க. ஒரு 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 ஷோ, இது ஜஸ்ட் ஒரு ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யம் இது பேர் சுவாரஸ்யம் கிடையாது. சுவாரஸ்யம் இப்படி கொடுக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு ஒரே கேள்வி தான், என்ன 7 சீசனாக பிக் பாஸ் நடக்கவே இல்லையா, யாரும் பார்க்கவே இல்லையா, இல்லை பிக் பாஸ் நடத்துகிற டீம் வந்து இதுனா புது டீமா, ஒன்றுமே ஐடியாவே இல்லாமல் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு ஐடியா பண்ண முடியல, கண்டஸ்டன்ஸ் அவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னா நீங்கள் வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் ட்ரிபிள் எவிக்ஷன் சொல்லி மூணு பேரை வெளில தூக்கி போட்டுருங்க. நல்ல ஆளுங்களை செலக்ட் பண்ணி வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே விடுங்க. இல்லை இந்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் கான்செப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது கான்செப்ட் கொண்டு வாங்க, எல்லாருமே சேர்ந்து ஆடலாம் சொல்லி கான்செப்ட் மாற்றுங்க. அதை விட்டு இது மாதிரி ப்ராங்க் பண்ணுறேன் கீக்கு பண்ணுறேன்னு சொல்லி மக்களையும் வெறுப்பேற்றிக்கின்னு, பார்க்குற நிறைய பேர் வெறுப்பேற்றிக்கின்னு, ஹவுஸ்மேட்ஸை வெறுப்பேற்றிக்கின்னு, இந்த 6 பேர் நாளைக்கு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறது வியூர்பாவம். அருண் வேறு என்னென்னா விபின்னு சொல்லிட்டு அவர் நிஜமாகவே ராணாவை நிஜமாகவே நேற்று கார்னர் பண்ணாங்க, மொக்க பண்ணாங்க. அது உண்டு. நேற்று வந்து ப்ராங்க் கிடையாது. வாண்டடாகவே அவனை வந்து டாஸ்க் அவுட்டு வெளில வந்துட்டு நீ டாஸ்க் இப்படி ஆடுற அப்படி ஆடுற, நீ இப்படி ஆடல அப்படி ஆடலன்னு சொல்லி அவனை போட்டு வெறுப்பேற்றினாங்க. அது நடந்தது. அது வந்து நேற்று ராணுவ வாண்டடாக மொக்க பண்ணதுக்கு அருண் போய் சப்போர்ட் பண்ணது, அது கரெக்டு தான். பட் ஆனால் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது இன்றைக்கும் அதோட விளைவு தான், அதோட கண்டினியூஷன் தான் சொல்லி அருண் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு இது வந்து ப்ராங்க்னு வந்து எல்லாம் சிரிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பர்சனலாக அருணுக்கு எவன்டா இவ்வளோ முட்டாங்க இருந்துருக்குமே, ஏன்னா ப்ராங்க்குக்கு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது இதுவாகிடும். இன்றைக்கி நைட்டே அதை உடச்சிருக்கணும். இன்றைக்கி நைட்டும் பிக் பாஸ் வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நாளைக்கும் பிக் பாஸ் வந்து கண்டென்ட் இல்லை, நாளைக்கும் இதுவாகட்டும், நாளைக்கு எல்லாமே பண்ணிட்டு கேரக்டர் க்ளோஸ் பண்ணுங்க சொன்னோன்னு இவங்களாம் வந்துட்டு நான் இந்த கேரக்டர் பண்ணேன், நான் அந்த கேரக்டர் சொல்லும்போது எல்லாமே கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் உள்ளுக்குள்ளே நிஜமாகவே ஹர்ட் ஆனவங்களுக்கு எப்படி அதை எடுத்துப்பாங்க? ஏன்னா இது ப்ராங்க்ன்ற லிமிட்டை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. கண்ட்ரோல் இருக்கணும். ப்ராங்க்னா கூட விளையாட்டுனா கூட ஒரு கண்ட்ரோல் இருக்கும். விளையாட்டு விபரீதமாகுன்ற மாதிரி இது எங்கேயோ தாண்டி போயிடுச்சு. அதனால் இந்த ப்ராங்க்கு கேவலமான ப்ராங்க்கு. இது ப்ராங்க்கும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இது என்ன சொல்கிறது, இது கேவலமான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரியே பிக் பாஸ் வந்து கண்டென்ட் இல்லாமல் வந்து இந்த மாதிரியே அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த சீசன் ஃபுல்லாக ஆல்ரெடி இந்த சீசன் கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது பண்ணி ரிவைவ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி கொண்டு வரணும். பார்த்தா இன்னும் மோசமான நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. இந்த சீசனை வந்து ஐசியூக்கு தள்ளிட்டு இருக்கீங்க. ஐசியூவில் போய் ஐசியூலேயும் ஸ்பெஷல் ஐசியூக்கு போய்ட்டு முடியல இருக்குது இந்த சீசனு. ரொம்ப ஒஸ்ட்டு. அதனால் நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து இந்த நாளைக்கு இது கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக இதை வச்சு, போன வாரமும் உங்ககிட்ட கண்டென்ட் இல்லை. அந்த 48 மணி நேரம் ஒன்றுனா அந்த 30 செகண்ட் டாஸ்க்கு வந்து இந்த ஏவிபிக்கு வந்து இந்த சைடு வரலாமா போகலாமா டான்ஸ் ஆடலாமா டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்லி 48 மணி நேரம் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டீங்க. அதை வந்து உங்ககிட்ட கான்செப்ட் இல்லைன்னு சொல்லி இந்த ஹவுஸ்மேட்ஸே ஏதோ ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு விட்டீங்க. இந்த வாரமும் உங்ககிட்ட கான்செப்ட் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணீங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராங்க் பண்ண வச்சு 2 நாள் 3 நாள் ஓட்டியாச்சு. நாளைக்கு 4ஆவது நாள் இந்த வாரமே முடிஞ்சு போயிடும். இதை என்ன பண்ணுவானுங்க இவனுங்கெல்லாம்? இவனுக்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா எல்லாருக்குமே தெரியுது ப்ராங்க்குன்னு, எல்லாருக்குமே இது வந்து ஒரு கான்செப்ட் இல்லாமல் பண்ணானுங்கன்னு தெரியும். ஆனால் இதுக்குள்ளே எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவானுங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடேவோ இல்லை இந்த வீக்கெண்டோ எப்போயோ ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன் உட்காந்து பேசும்போது இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் இதில் எடுப்பானுங்க. ஏண்டா நீங்கள் பண்ணதே ஒரு தேவையில்லாத ஒரு வேலை ப்ராங்க்கு, இதில் வேறு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் பார்ப்பீங்களாடா? அதில் வேறு என்ன பண்ணுவாங்க, இவர் பர்சனலாக போய்ட்டார், இவர் தேவையில்லாமல் வார்த்தை விட்டான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா என்னை வந்து வெறுப்பேற்றான்னு சொல்லி எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் கம்ப்ளைண்ட் மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னும் வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து இவருக்கு எல்லாமே தெரியுது, ப்ராங்க்குன்னு சொல்லி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நீங்கள் ப்ராங்காக பண்ணால் கூட ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணியம்மான்னு சொல்லி கேட்கணும். ப்ராங்காக பண்ணால் கூட ஒரு லிமிட் இருக்குது, அளவு இருக்குன்னு சொல்லி இவனுக்கு மேலேயே போட்டு துவைப்பாங்க. இதுதான் இந்த சீசன். நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த சீசன் ஃபுல்லாக என்ன நடந்திருக்கு. இதுதான் இந்த சீசன். என்னென்னா இப்போ இந்த ப்ராங்க்கு கீக்குன்னு பண்ண இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து அதே தான் பேச போகிறாங்க. ஓகேவா? வேறு எதுவும் பேச போகிறதில்ல. அவர் வந்து இந்த கேள்வி கேட்பார், இவங்க சொல்லுவாங்க, இவங்க சார் என்ன அது வந்து சொல்லிட்டார் சார் சொல்கிறாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு என்னத்தையோ பண்ணுறேன்னு சொல்லி ஸ்கூல் டாஸ்க்குன்னு சொல்லி அது உள்ள லவ் கான்செப்ட்னு ஒன்று சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு ப்ராங்க்குன்னு சொல்லி ஒரு பெரிய சண்டையை போட்டு இதுக்கு கேள்வியே கேட்கக்கூடாது. யாருமே சாட்டர்டே சண்டே வந்தால் எல்லாம் என்னம்மா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்தீங்களான்னு சொல்லி ஜென்ரலாக பேசிட்டு அதை கான்செப்ட் பண்ணிங்களா இது பண்ணிங்களா அது பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கம்முன்னு போயிடணும்.
வேணா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ண டாஸ்க்கு கேப்டனாக அருண் எப்படி இருந்தார் அப்படி கேப்டனாக அருண் எப்படி இருந்தாருன்னு கூட நீங்கள் என்ன பேசுங்க என்ன கேட்பீங்க எனக்கு புரியல. இந்த வீக்கு ஃபுல்லாக நீங்கள் என்ன போன வாரமே கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னென்னையோ கேட்டிருந்தீங்க. இந்த வாரமும் கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் இது எதுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக 5 நாள் நடக்குது, எதுக்கு சாட்டர்டே சண்டே வருது, எதுக்கு சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி கேட்குறாருன்னு ஒன்றுமே தெரியாமல் இந்த சீசன் ஃபுல்லாக எப்படிப்பட்ட சீசனை கமல் சார் நடத்திட்டு இருந்தார். 7 சீசனா எப்படிப்பட்ட பிக் பாஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த இவங்க இந்த இப்போ கூட வந்து என்னென்னா அந்த கவின் அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் அந்த சீசன் இருந்தது தெரியுமா, அதில் என்ன அவங்க ஃபன் பண்ணாங்க, எவ்வளோ காமெடி. அந்த சீசனில் எங்கேயாவது யாருக்காவது எவ்வளோ தான் சண்டை அப்படின்னு இருந்தால் கூட அவங்க அதை எப்படி சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. அங்கேயும் தான் ஸ்கூல் டாஸ்க் வந்ததுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஸ்கூல் டாஸ்க் பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் டாஸ்க்லாம் அவங்க எவ்வளோ சூப்பராக பண்ணாரு. காமெடி பண்ணுறது எரிச்சலாக வருது. அது ரிவ்யூ பண்ணுறதுக்கே ஒன்றுமே இல்லை. மிஞ்சி பண்ணால் நீங்கள் என்ன சொல்லலாம், என்ன இன்றைக்கி ஜாக்லின் தேவையில்லாமல் கதற அழுவு விட்டு அது வந்து அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி ஒரு மாதிரி பிரேக் அவ்வளோ தூரம் ஒருத்தவங்க வந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி ஒரு உடஞ்சி அவ்வளோ தூரம் அழகெல்லாம் ப்ராங்க்கு கேம் போகக்கூடாது. அதே மஞ்சரிக்கும் அவ்வளோ டென்ஷன், மஞ்சரியும் அவ்வளோ டென்ஷனாகி கத்தி. ஆனால் இந்த ஜெஃப்ரிக்கும் ஒரு கோவம் வந்து ஜெஃப்ரியும் தேவையில்லாமல் கத்தி, ஜெஃப்ரி அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கின்னு ஜெஃப்ரிக்கும் ரியாக்கும் சண்டை, ஜெஃப்ரிக்கும் ராணவுக்கும் சண்டைன்னு சொல்லி என்னென்னமோ போய் அது கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு அளவு ஒரு ஸ்டேஜ் தான் அதை ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் பர்சனலாக எடுத்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ராங்க்குன்னு தெரிலனா இது வளர இது வேறு மாதிரி போகுதுன்ற மாதிரி எடுத்துப்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுருவாங்க, தேவையில்லாத சண்டை வந்துடும். எதுக்கு அதெல்லாம்? அப்புறம் வந்து இது இன்ட்ரெஸ்ட்டு காட்டுங்க, சுவாரஸ்யம் காட்டுங்க. எந்த மக்களுமே பார்க்குற எந்த ஆடியன்ஸுமே இவ்வளோ கேவலமாக நீ பண்ணு எல்லாம் அச்சுக்கோங்க குடிங்க அப்போ தான் நாங்கள் பிக் பாஸை பார்ப்போம்லாம் என்ன சொல்ல. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், டாஸ்க் கொடுங்க, ஒரு கேம் பண்ணுங்கள். ஸ்கூல் டாஸ்கில் வந்து வேறு கான்செப்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஏதாவது ரோல்ஸ் எடுத்து அவங்க வந்து ஸ்கிட்டு பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு வாங்க. அதை விட்டார் பிக் பாஸ். சீக்கிரம் டாஸ்க்னு சொல்லி அடிச்சிக்கோங்கன்ட்டார், எல்லாம் அடிச்சிக்கினாங்க. என்னத்தை சொல்கிறது? உடனே பிக் பாஸ்ன்னு சொல்ல நான் உங்களை இந்த கான்செப்ட் எடுத்து பண்ண சொல்ல கேட்பாரு. இவனுங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணால் இவனுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை தானே பண்ண முடியும். அது எதோட இருக்கலாம்ல, ஈஸியாக கிடைக்கிறது என்ன? 2 பசங்க வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, அந்த பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த கான்செப்ட் கொண்டு வந்து. ஏன்னா அதுதான் லவ் டாஸ்க்கு ஓடினே இருக்குது. இல்லைனா என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் எல்லாமே பசங்க எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும், மேனேஜ்மெண்ட் கூட சண்டை போட்டுருக்கணும். அதை பண்ணியிருக்கலாம். ஒத்துக்காமல் இருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னு சொல்லி இருந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பட் அது இவனுங்க யோசிக்கல. இவனுங்க வேறு மாதிரி ஆங்கிளில் யோசிச்சு என்னமோ கொண்டு போனால் எங்கேயோ போயிடுச்சு. அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சாங்க, ஏன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆக முடியும், கத்த முடியும். ஆனால் அது ரொம்ப அசிங்கமாக கேவலமாக தான் இருந்தது. அது ஈஸியாக இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, இது ரொம்ப லோக்கலாக இருந்துச்சு. இது வேஸ்ட்டு இந்த கான்செப்ட்டு. இந்த இதை ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லி இந்த கான்செப்ட் எடுத்து இந்த வீட்டில் இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸாக பண்ணுறாங்க, அவங்களையும் நம்ம சொல்லணும். தீபக்கு, முத்து, ஒருத்தர் 2 பேர் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கான்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு 14 பேர் இருக்கிறாங்களா, 14 பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்களா, அந்த 14 பேருமே சேர்ந்து ஒரு கான்செப்ட் பண்ணுறாங்கன்னு போது எல்லாருமே தான் நம்ம வந்து சொல்லணும். இது ஒரு கான்செப்டா, ஒரு கான்செப்ட் நேற்று பண்ணிங்க. எவ்வளோ லோக்கலாக எவ்வளோ இதுவாக போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் ஸ்கூலில் படிக்கிறவங்க இப்படி தான் இருப்பானுங்களா? அப்பா எரிச்சலாக இருக்குது. அப்புறம் என்ன, இன்றைக்கி இது வந்து அதே மாதிரி இவங்க இதில் வந்து ரொம்ப பெருசாக ரியாக்டே ஆகாமல் இருந்தது யாருன்னா வர்ஷினிக்கு ஒருவேளை இது ப்ராங்க்குன்னு யாராவது சொல்லிட்டாங்களா, இல்லை வர்ஷினிக்கு இவங்க ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிச்சா, இல்லை வர்ஷினியோட ரியாக்ஷனே அவ்வளோதானான்னு தெரியல. ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல, சைலண்ட்டாக விட்டு விலகிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க தான் ஸ்கூல் பிரின்சிபலே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியம் வந்து மேபி அவங்களும் நானும் சீக்ரெட் டாஸ்கில் இருந்தேன்னு மேபி சொல்லலாம். ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல வர்ஷினி. ஸ்கூல் மஞ்சரி பயங்கர டென்ஷனு, ஜாக்லின் பயங்கர டென்ஷனு, அருண் வந்து கொஞ்சம் கம்போஸ்டாக இருந்தார். அவர் வந்து என்னென்னா டென்ஷன் ஆகல, எல்லாருமே கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி. அவர் வந்து இதுக்கு மெயின் காரணம் வந்து ராணுவ எல்லாம் இவங்க மொக்க பண்ணது, மட்டம் தட்டினது தான் காரணம். ராணுவ எல்லாரும் இது மட்டம் தட்டிட்டாங்க. அவர் வேறு இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கிறார், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்காக பண்ணுறான்ற மைண்ட் செட்டில் தான் அருண் இருக்கிறதுனால இது மொத்தமாக ராணுவ பண்ணதை வந்து அருண் வந்து கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி இதை சரி பண்ணணுன்னு தான் நினைக்கிறார். ஓகேவா? அதனால தான் மற்றவங்க எல்லோரும் பண்ணது வந்து கொஞ்சமாக பேசி சரி பண்ணுறாரு. மற்றபடி அவர் வந்து பெருசாக டென்ஷன் ஆகணும். பட் இது இன்னும் 2 பேர் என்னன்னா ஜெஃப்ரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். அப்புறம் நம்ம சிவா, நம்ம வாட்ச்மேன் சிவாவும் டென்ஷன் ஆடாவே தெரியல. வாட்ச்மேன் சிவாவும் கூலாக இருக்காரு. ஏன்னா வாட்ச்மேன் சிவாவுக்கு தெரியுமா இல்லை அவர் வந்து ஒட்டி கேட்டாரா இது ஒரு ப்ராங்க்குன்னு, இல்லை வந்து அவர் வந்து அவரோட ரியாக்ஷன் இவ்வளோ தெரியல. மெயினாக வாட்ச்மேன் சிவாவும் பிரின்சிபல் வர்ஷினி வந்து சூப்பர், எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. அவரும் கொஞ்சம் நியூட்ரலாக இருந்தார். இந்த 3 பேர் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டாங்க. நாளைக்கு அவனுக்கு வந்து இது ப்ராங்க்னு ரிவீல் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஜாக்லின் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, ஜெஃப்ரி அப்புறம் வர்ஷினி இவங்க
மஞ்சரிலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு அதை வச்சு ஒரு ப்ரோமோ போடுவாங்க, கட்ட 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 டிஜின்னு ஒரு ப்ரோமோ போடுவாருங்க. அதை பார்த்து எல்லோரும் டென்ஷன் ஆகும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒன்றும் டென்ஷன் ஆக மாட்டேன் தெரியல. இன்றைக்கே எல்லாருமே ரிவ்யூலையும் எல்லாத்துலேயும் கழுவி ஊற்றிட்டானுங்க. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மற்றபடி என்ன இன்றைக்கி வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குகிற டாஸ்க் இருந்தது. அந்த ஒரு பெரிய ஒரு கூண்டு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே பால்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த 4 பேர் சேர்ந்து 4 குச்சி வச்சுக்கின்னு அப்படியே பாலை தூக்கி வெளில எடுத்துன்னு போடணும். அது வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் 2 பேர் நல்லா தான் ஆடினாங்க. பட் பாய்ஸ் டீமோட கேர்ள்ஸ் டீம் நல்லா ஆடினதால அவங்க வின் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க்கை. ஸோ இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கில் ஃபஸ்ட் டாஸ்க்கை வின் பண்ணிட்டாங்க. நாளைக்கு செகண்ட் டாஸ்க்கு வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒருத்தரை ஃப்ரீ பண்ணுறாங்க. பாய்ஸ் திருப்பி பழையபடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி தலையில் மொட்டை அடிச்சுட்டு அப்படியே மிளகா தடவிட்டு உட்கார வேண்டியது தான். வாரம் அதானே அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக டாஸ்க் வந்து ஒழுங்காக பண்ணிடலாம். பட் கொஞ்சம் ராணவம் கொஞ்சம் சரியாக ஆடல. குச்சி நடுவில் விடும்போது தட்டி விட்டார். உங்கள் சீரியஸஸோடு ஆடி இருக்கணும், அது ஆடல. சரி விடுங்க, அவ்வளோதான். இந்த வாரம் அவங்களுக்கு மோஸ்ட்லி நாளைக்கு கேர்ள்ஸ் வின் பண்ணுறாங்க. நாளைக்கு பாய்ஸ் வின் பண்ணாங்கன்னா 3rd டாஸ்க் வின் பண்ணாங்கன்னா ஃப்ரீ பண்ணலாம். அது என்னமோ அவங்க ஏதோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த டாஸ்க்கு எந்தளவு சீரியஸாக எடுத்து ஆடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது அவங்க ஆடுற கேமு. மற்றபடி இன்றைக்கி வேறு என்ன வந்தது இன்றைக்கி? மற்றபடி என்ன ஜென்ரலாக இந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் வந்து மேனேஜ்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லணும், அவங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஒன்று வச்சாங்க. அதெல்லாம் சும்மா மொக்க தான். இந்த பேசின்னு இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி அந்த ப்ராங்க் பண்ணதை மட்டும்தான் அவங்க ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறதுன்றது பிக் பாஸ் சீசனில் இதுக்கு மேலே நம்ம நிறைய எதிர்பார்க்கலான்னு மட்டும் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால் நிறைய இந்த மாதிரி மொக்கையாக கேவலமான ஒரு கான்செப்ட் தான் இவங்க வச்சுருப்பாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இது 6வது வாரமே சரக்கு காலி, 6வது வாரமே கண்டென்ட் இல்லை. 6 வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டை உள்ளே விட்டு கூட கண்டென்ட் இல்லைன்னும் போது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த சீசன் வந்து டோட்டல் ஃப்ளாப்புன்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கிற இன்றைக்கி டே 38 இன்னும் எவ்வளோ நாள்? 62, ஒரு 68 நாள் இருக்குது. இந்த இருக்கிற 68 நாள் என்னத்தையும் அப்படி பார்க்குறது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டு இந்த சீசனை வந்து அப்படியே மறந்துட வேண்டியது தான். சீசன் 8 நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் மாதிரி நடுவில் ஒரு சீசனை காணும்னு சொல்லி சீசன் 8 விட்டுற வேண்டியது தான். ஸோ பார்ப்போம். நாளைக்கு டே 39. நாளைக்கு நம்ம வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து நம்ம ரிவ்யூவில் பேசுவோம். ஸோ மற்றும் ஒரு ரிவ்யூவில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.